Hello viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Zontesோட X350யோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெனிலி ஷோரூம் தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம Zontesல T350, R350 அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோஸ் எதுவும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மேலே ஐ லிங்க்லேயும் உங்களுக்கு லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் வரிசையாக Zontesோட TR அப்புறமேட்டு இப்போ நம்ம பார்க்குற X350 பைக்ஸோட ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னென்னா எல்லா பைக்ஸுமே கிட்டத்தட்ட ஸ்பெக் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். நம்ம T சீரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அட்வென்ச்சர் டூரர். இப்போ நம்ம ஆர் சீரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நேக்கட் வெர்ஷன் மாதிரி. நம்ம எக்ஸ் சீரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டூரர் வெர்ஷன் மாதிரி. உங்களுக்கு இந்த மூணு பைக்கை பற்றி உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி ஆஸ் யூஸ்வல் நம்ம இன்ஜினோட சிசிலேருந்து போவோம். இது 350 சிசின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஆக்சுவல் சிசி அப்படின்னு பார்த்தோன்னா 348 சிசி தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் இன்வெர்டட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் 43 டயாவில் உள்ளது. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 795 mm சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 152 mm இருக்குது. டிஸ்க் டைப் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 320 mm டயா உள்ள டிஸ்க்கு. பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா 265 mm டயா டிஸ்க்கு. இதோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிறப்பே நம்ம அந்த ரேடியேட்டர்ஸ் பற்றி பார்க்கணும். நம்மளுக்கு இதுலேயுமே Zontesல எல்லா வேரியன்ட்ஸ்லேயுமே டியூவல் ரேடியேட்டர்ஸ் தான். அதாவது ஒன்று ஆயில் கூல்டு, இன்னொன்று லிக்விட் கூல்டு, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இது எல்லா Zontes மாடல்ஸ்லேயுமே ஒன்று தான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த Zontes அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 350 சிசி. அதனால் இவங்க Zontesல வர எல்லா வண்டியுமே 350 சிசி தான். இதோட நம்ம டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இதே டேங்க் கெப்பாசிட்டி தான் T350ல இருக்குது. R350 போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் தான் வரும். ஸோ அது நேக்கட் பைக் அப்படின்றதுனால கம்மியாக இருக்குது. இது அட்வென்ச்சர் பைக் அப்படின்றதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த டிஸ்கை பற்றி பேசிட்டோம். இது டியூவல் ஏபிஎஸ் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஆனால் நம்ம இது ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இதில் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம Zontes மாடல்ஸில் எல்லாத்துலேயுமே வர்ற மாதிரி இந்த கியர் லிவர் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 3 லெவல்ஸ் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பிரேக்ஸுமே நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் தான். சீட் கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னா X350லையும் T350லையும் மட்டும்தான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. R350ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேக்கட் பைக் ஃபீல் கொடுத்துருக்கனால பின்னாடி கொஞ்சம் ரொம்ப பேக்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காராத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம இந்த ஹேண்டில் பேர் கண்ட்ரோல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, ஹை பீம் லோ பீம் இருக்குது, ஹசார்ட் ஸ்விட்ச்குள்ளது இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஹார்ன் இருக்குது, நம்ம விண்ட்ஷீல்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள ஸ்விட்சிங் இருக்குது. அண்ட் தென் நம்ம இந்த ஓடோமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளது, அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள செட்டிங்ஸ் உள்ள பட்டன் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ஃபியூல் ஓப்பன் அண்ட் க்ளோசிங், லிட் க்ளோசிங் எல்லாமே இங்கே இருக்குது. சீட் ஓப்பனிங் க்ளோஸ் ஸ்விட்சிங் இருக்குது. ஆன் பண்ணுறதுக்குள்ள லாக் ஸ்விட்ச் எல்லாமே இங்கே இருக்குது. கில் ஸ்விட்சிங் இருக்குது. மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஸ்விட்சிங் இருக்குது. லைட்டுக்குள்ளது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செல்ஃப்குள்ளது கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ஹேண்டில் பேரில் உள்ள டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக எல்லா Zontesலேயும் வர்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளது இண்டிகேஷன் இருக்குது. அண்ட் தென் ஏபிஎஸ் இந்த டயர் ப்ரெஷருக்குள்ளதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு இதில் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நம்ம என்ன கியரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. அப்புறம் இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஃபியூல் இண்டிகேஷன் இருக்குது. நம்மளுக்கு அந்த டயர் ப்ரெஷருக்குள்ளதுமே இதில் வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த டயர் ப்ரெஷர் பிலோ 35 போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இண்டிகேஷன் மேலே காட்டும். நம்ம எப்போ அதை ரீஃபில் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த இண்டிகேஷன் ஆஃப் ஆகும். இவ்வளோ தான் இதில் பேசிக்காக கொடுத்துருக்குறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஓவராலாக இந்த ஜான்டஸ் X350யோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். மேற்கொண்டு இதில் எங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது புக்கிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.